அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய உரை, புது உரை டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் வர்றது எதுனா, திரிகடுகம் என்ற நூலும் அதில் வரக்கூடிய செய்யுளும் அதனுடைய பொருளும். அதனால் இன்று முதல் அடுத்த 101 நாட்களுக்கு திரிகடுகமும் என் பொருளும் என்ற தலைப்பில் உரை வரும். இந்த திரிகடுகம் என்பது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 11 மேல் கணக்கு, 11 கீழ்கணக்கு என்றால் என்ன வேறுபாடு என்றால், 11 மேல் கணக்கு நூல்கள் 10 பாட்டும் 8 தொகையும், அவற்றுள் வரக்கூடிய செய்யுள்கள் மிக நீண்ட அடிகளை கொண்டிருக்கும். மரபு கவிதையை போன்று அது தோன்றிய காலம் சங்ககாலம், கடைச்சங்க காலம் என்று சொல்கிறார்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் என்பது ஈரடியை, 3 அடியை, 4 அடியை கொண்டிருக்கும். துளிப்பாவை போன்றிருக்கும், புதுக்கவிதையை போன்றிருக்கும், சிறந்த அறக்கருத்துக்களை கொண்டிருக்கும். இவை சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்கள், சற்றேறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய நூல்கள் என்று கணக்கிடப்படுகின்றன. இந்த 11 கீழ்கணக்கு நூலில்தான் திருக்குறளும் வருகிறது. கீழ்கணக்கு மேல் கணக்கு என்றால் கருத்தில் மேல் கீழ் என்று பொருள் அல்ல, அடிகளில் செய்யுளினுடைய நீளத்தில் மேல் கீழ் என்று பிரித்திருக்கிறார்கள். இதே 11 கீழ்கணக்கு நூலில் தான் திரிகடுகம் என்ற நூலும் வருகிறது. திரிகடுகம் என்றால் 3 விதமான இயற்கை பொருட்களை கொண்ட ஒரு மூலிகை அல்லது மருத்துவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று சுக்கு, இரண்டாவது மிளகு, மூன்றாவது திப்பிலி. சுக்கு அப்படின்னா என்னன்னா காய்ந்த இஞ்சி. இஞ்சி நம்ம எல்லாருமே போட்டு சாப்பிடுவோம், இஞ்சி டீ குடிப்போம், இஞ்சி தேநீர் பருகுவோம். அந்த இஞ்சியை காய வைத்து அதன் பிறகு உபயோகித்தால் அதற்கு பெயர் சுக்கு. சுக்கு காபி, சுக்குமல்லி காபி என்று இப்பொழுது நாம் நிறைய பார்க்கிறோம். அடுத்தது மிளகு. பொங்கலில், வெண்பொங்கலில் கருமிளகுகள் இட்டு நாம் சாப்பிடுறோம். சில பேர் இந்த கருமிளகுகளை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஆனா அதையும் சேர்த்து சாப்பிடறதுதான் உடலுக்கு நல்லது. கருமிளகும் சேர்த்து சாப்பிடலாம். திப்பிலி என்பது நீள் மிளகு என்று சொல்லப்படுகிறது, லாங் பெப்பர் என்று சொல்லப்படுகிறது. அதற்கும் ஒரு விதமான மூலிகை குணம் உண்டு. இந்த மூன்றையும் கலந்து எப்படி நாம் அருந்தி வந்தால் நம் நீர் ஆயுளுடன் வாழ்வோமோ, அதுபோன்று இந்த திரிகடுகம் என்ற இந்த செய்யுளில், இந்த நூலில் கூறப்பட்டுள்ள செய்யுள்களில் உள்ள 3 கருத்துக்கள், ஒவ்வொரு செய்யுளும் 3 கருத்துக்கள் மட்டும் வரும். அதை மட்டும் நாம் எடுத்து பருகி வந்தால் நம்மளுடைய வாழ்க்கை அறத்துடன் ஒழுக்கத்துடன் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத இதனுடைய பொருள். இந்த திரிகடுகம் அப்படிங்கறத எழுதினவர் யாருன்னா நல்லாதனார். நல்லாதனார் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவரை பற்றி மற்ற குறிப்புகள் எனக்கு தெரியல. அதுல முதல் செய்யுள் கடவுள் வாழ்த்து. இது மொத்தம் 100 செயல்களை கொண்டது. அதில் முதல் செயல் இது. இதெல்லாமல் 100 செயல்கள் உண்டது. 100 கூட்டல் 1 என்று சொல்ல வேண்டும். இந்த கடவுள் வாழ்த்தில் யாரை பாடுகிறார் என்றால், காப்பு என்றால் யாரை பாடுகிறார் என்றால், கண் அகல் ஞாலம் அலந்தூம் காமரு சீர் தன்னரும் பூங்குருத்தம் சாய்ந்ததும் நன்னிய மாயச்சகடம் உதைத்ததும் இம்மூன்றும் பூவை பூவண்ணன் அடி என்று சொல்கிறார். இவர் ஒரு வைணவ சமயத்தை சார்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அதனால் திருமாலை பற்றி இந்த 3 குணங்களையும் சொல்கிறார். ஒன்று, அகன்ற இடத்தையுடைய இவ்வுலகத்தை அளந்ததும், அதுதான் கண்ணகல் ஞாலம் அளந்ததும். உலகளந்த பெருமாள் என்று கோயில் திருக்கோவிலூர் என்ற ஊரில் உள்ளது. என் அருமை நண்பர் சதீஷ் அவர்கள் அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாரு. அங்க வாமன அவதாரத்தில் மாவலி மன்னனை 3ஆம் அடியில் அவன் தலைமையில் வைத்து அவன் அகங்காரத்தை அழித்த திருமாலினுடைய கோயில் அங்க இருக்கு. அந்த உலகளந்த கதைத்தான் இந்த முதல் அடி சொல்கிறது. காமொரு சீர் தன்னுரும் பூங்குருந்தம் சாய்ந்ததும் என்றால் விருப்பத்தை அழிக்கும் குளிர்ந்த நறுமணம் உடைய மலர்கள் மலர்ந்துள்ள குருந்த மரம். இதை நாம் தேடினோம் என்றால் இது காட்டு எலுமிச்சை மரம் என்று சொல்கிறார்கள். அப்ப காட்டிலே விளைந்துள்ள இந்த எலுமிச்சை மரத்துக்கு ஒரு நல்ல சுகந்த மனம் உண்டு. அந்த மனம் கொண்ட இந்த குருந்த மரத்திற்குள் ஒரு அரக்கன் போய் பூந்துக்கிறான். அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். அதுதான் கிருஷ்ணனுடைய வேலை, திருமாலினுடைய வேலை. அப்ப அந்த திருமால் என்ன செய்யறாரு? அந்த மரத்தையே கீழே வேரோடு சாய்ச்சறாரு. அந்த குருந்த மரத்தை சாய்த்தது திருமால். அந்த குருந்த மரத்துக்கு வேறு 2 சிறப்புகள் உண்டு.
ஒன்று, மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் பாடம் நடத்தினார் என்றும், அகத்தியருக்கு முருகன் பாடம் நடத்தினார் என்றும், அந்த மரத்துக்கு கீழ் பாடம் நடத்தினார் என்றும் சிறப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட குருந்த மரத்தையே அரக்கன் உள்ளே நுழைந்ததால் திருமால் உதைத்து சாய்த்து விடுகிறார். மூன்றாவது, நன்னிய மாயச்சகடம் உதைத்ததும். இங்கேயும் சகடம் என்றால் சக்கரம். ஒரு சக்கர வடிவில் ஒரு அரக்கன் திருமாலை அழிப்பதற்காக நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான். அந்த சக்கரத்தையும் உடைத்து அழிக்கிறார் திருமால். இந்த மூன்றும் உடைய பூவை பூ வண்ணமாக உடைய திருமாலினுடைய அடிகளை, கரிய நிறமுடைய திருமாலின் திருவடிகளை நான் சரணடைகிறேன். எனக்கு இந்த திரிகடுகம் நூலை நன்றாக எழுத நீ எனக்கு அருள் புரிவாயாக என்று நல்லாதனார் இந்த பாடல் மூலமாக கேட்டிருக்கிறார். இதற்கும் ஒரு பாடல் உண்டு. பச்சை நிறம் அவன் திருமேனி, பவழ நிறம் அவன் செவ்விதழே, மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெண்மை நிறம் அவன் திருவுள்ளம், மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் என்று திருமால் பெருமை என்ற படத்தில் டி.எம். சௌந்தரராஜன், கே.வி. மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் சிவாஜி நடிக்க இந்த பாடல் வந்திருக்கும். அப்படி பூவை வண்ணமாக கொண்ட திருமாலினுடைய திருவடிகளை சரணடையும் பொழுது நல்வழி காட்டுவார் என்று இந்த திரிகிடம் நூல் சொல்கிறது. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினி திரளை கிடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.